வணக்கம். அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் ஒரு சிறு ஜோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு நமது வாழ்க்கையில் சிறந்த பலனை தருமா? வீடு, வாசல், மண், மனை, வண்டி, வாகனம் வாங்குவோமா என நிறைய மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த எதிர்பார்ப்பு நடக்குமா நடக்காதா என்பதை கணிப்பதற்கு ஏராளமான வழிமுறைகள் இருக்கின்றன. அதில் ஒரு வழிமுறையை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்கிறேன். அந்த வழிமுறை உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் இருந்தால் நீங்கள் வண்டி, வாகனம் வாங்குவீர்கள், வீடு, மண், மனை வாங்குவீர்கள், அல்லது மண், மனையை பழுது பார்ப்பீர்கள், அல்லது வண்டி, வாகனத்தை பழுது பார்ப்பீர்கள். ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு அந்த அமைப்பு உண்டாகும். ஆனால் அந்த அமைப்பு என்ன என்பதை இப்பொழுது நாம் பார்ப்போம். உங்கள் ஜாதகத்தில் உங்கள் லக்னம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. மேசம் லக்கணம் முதல் மீனம் லக்கணம் வரை 12 லக்கணங்களில் எந்த லக்கணமாக வேண்டுமானால் இருக்கட்டும், அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. உங்கள் ராசியும் மேசம் ராசி முதல் மீனம் ராசி வரை 12 ராசிகளில் எந்த ராசியாக வேண்டுமானால் இருக்கட்டும், அதுவும் நமக்கு பிரச்சனை இல்லை. அதேபோல் உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய சென்ம நட்சத்திரம், நீங்கள் பிறந்த நட்சத்திரம் 9 கிரகங்களில் எந்த கிரகத்தினுடைய நட்சத்திரமாக வேண்டுமானால் இருக்கட்டும், அதுவும் இப்பொழுது பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் சுக்கிர பகவான் எங்கு இருக்கிறார் என்று பாருங்கள். அவர் புதன் பகவான் வீடான மிதுனம் வீட்டில் இருக்கிறாரா, அல்லது சந்திர பகவான் வீடான கடகம் வீட்டில் இருக்கிறாரா, அல்லது சுக்கிர பகவானின் வீடான துலாம் வீட்டில் இருக்கிறாரா, அல்லது செவ்வாய் பகவானின் வீடான விருச்சிகம் வீட்டில் இருக்கிறாரா, அல்லது சனி பகவானின் வீடான கும்ப வீட்டில் இருக்கிறாரா, அல்லது குரு பகவான் வீடான மீனம் வீட்டில் இருக்கிறாரா என பார்த்து கொள்ளுங்கள். இதில் ஏதாவது ஒரு வீட்டில் சுக்கிர பகவான் இருந்தால் நீங்கள் ஒன்று மண், மனை இந்த ஆண்டு வாங்குவீர்கள், வீடு, நிலபுலங்கள் வாங்குவீர்கள், அல்லது வண்டி, வாகனம் வாங்குவீர்கள். இல்லை என்றால் இவற்றை பழுது பார்ப்பீர்கள். ஆக மொத்தத்தில் ஒரு வளர்ச்சி என்பது இந்த ஆண்டு உண்டு. அதனால் உங்கள் ஜாதகத்தில் எந்த அமைப்பில் இருக்குது என பார்த்து கொள்ளுங்கள். மற்றவற்றை நாம் அடுத்த வீடியோவில் காண்போம். நன்றி, வணக்கம்.